காலம்ஸ். அதுக்கு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிங்க. டெக்ஸ்ட் மெனுவில் காலம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா காலம் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ காலம் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2 இப்போ நம்ம கொடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே எவ்வளோ காலம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி இங்கே ப்ரிவ்யூ காமிச்சிட்டே இருக்கும். அடுத்து இங்கே ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். தெரியுதுங்களா? இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், ப்ளஸ் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து கட்டர் ஸ்பேஸ்மாங்க. அந்த கட்டர் ஸ்பேஸை நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இப்போ 2 காலம் வந்து வித்து ஒரே ஈவனாக இருக்குது. இந்த ஈவனாக இருக்கிற ரீசன் என்னென்னா ஈக்குவல் காலம் வித் அது வந்து டிக் பண்ணியிருக்கோம். அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காலம் வித்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 80 இப்போ 80 கொடுத்தீங்கன்னா அதுவே இன்னொரு காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த கட்டர் ஸ்பேஸை குறைக்கணும்னா நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ. இப்போ கட்டர் ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக இருக்கிறது மெயின்டைன் கரண்ட் ஃப்ரேம் வித். அதாவது என்னன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஃப்ரேம் சைஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே சைஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வித்து கொடுத்தாலும் அல்லது கட்டர் ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதே சைஸ்க்குள்ளே உங்களுக்கு அலைன் ஆகிட்டே இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஃப்ரேம் வித் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ வித்தோட சைஸு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ரேமை வந்து அதிகப்படுத்திக்கும். 31 இருக்கு இல்லைங்களா, இங்கே 50 கொடுத்தீங்கன்னா ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ தெரியும் அதுவே மாறி இருக்கும். இப்போ மாறிக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த ஃப்ரேம் வந்து முதல் வந்து இந்த சைடு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 30 கொடுத்துட்டு பார்த்தீங்களா திரும்ப அந்த ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கிறதுனால அதுவே அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து பெருசு பண்ணிக்கும், சின்னது பண்ணிக்கும். காலம் செட்டிங் பொறுத்த மட்டும் இவ்வளோதான்.